வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரீப்ளேஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட். ரீப்ளேஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குனே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவன்கிறதுல வந்து எனக்கு வந்து எஸ்ஸுக்கு பதில் ஏவை போடணும். இந்த மாதிரி லைக்வைஸ் ஏதாச்சும் ஒரு வேர்டை ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஃபங்க்ஷனுமே வந்து ஆக்சுவலாக யூஸ் ஆகுது. பட் ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிற அதாவது ஒர்க் ஆகிற விதம் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே. ஸோ ரீப்ளேஸ் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் த ஹோல் சர்ச் வேர்ட். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ தட் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், ரீப்ளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வாங்குவோம். 3 ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன், அப்புறம் வந்து ஃப்ரம் ஸ்ட்ரிங் அண்ட் டு ஸ்ட்ரிங், இந்த சப்ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் வந்து எதை மாற்றணும், அதாவது தேடப்பட வேண்டியது, ஐ மீன் மாற்றப்பட வேண்டியது எதை வச்சு மாற்றப்பட போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃப்ரம் ஸ்ட்ரிங் அண்ட் டு ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங் வந்து கூகுள். இதில் வந்து நம்ம வந்து ஜிஓன்னு இருக்கு. ஜிஓவை வந்து ஜஸ்ட் ஏபியாக மாற்றணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் நான் அதை மட்டும் ரன் பண்ணுறேன். சி பார்த்தீங்களா, ரீப்ளேஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து பிக்வரி ரீட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஜி1 சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்கும். ஜி1 சொல்லிட்டு இருக்கு. ஜி அண்ட் ஓ. ஓகேவா? பார்க்குது, இருக்குது. ஸோ உடனே ஓகே ஜி1 இருந்தால் அங்கே வாட் எவர் இங்கே என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ ஜிஓலேயே நான் வந்து ஏபிசின்னு கொடுக்குறேன். ஸோ ஜி1 இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஏபிசின்னு மாறிடுச்சு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து குமார்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் வந்து எனக்கு வந்து அஜித் இருக்கான்னு பாரு. அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து விஜயா மாத்திரு. அஜித்துன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ வந்து அது வந்து அஜித் குமாருங்கிறது வந்து இங்கே வந்து விஜயகுமாரா மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஐ இல்லை ஏஜேடிஹெச்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த வேர்டு இருக்கான்னு தான் சர்ச் பண்ணும். இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கில் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங் இருக்கான்னு தான் பார்க்கும். இல்லை. கரெக்டா? ஏன்னா ஏஜே ஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஏ மேட்ச் ஆகுது, ஜேஜே மேட்ச் ஆகுது, அதுக்கடுத்து ஐ இருக்கான்னு பார்க்கும். ஐ இல்லை, ஐ மீன் இங்கே ஐ இருக்கு, இங்கே வந்து டி இருக்கான்னு பார்க்கும். டி இல்லை, பட் அதுக்கு பதில் ஐ தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இட் வில் ரிட்டர்ன் த ஸ்ட்ரிங் ஆஸ் இட் இஸ். ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ். ஸோ இதே கேஸில் டிரான்ஸ்லேட் என்ன பண்ணணும்னா சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் லெட்டர் பை லெட்டர். லெட்டர் பை லெட்டர்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த சர்ச் லெட்டர் இருக்கா, சர்ச் லெட்டரில் வந்து ஏக்கு ரெலவெண்ட்டாக இங்கே என்ன இருக்குது, பி. ஓகேவா? இந்த ஏ வந்து நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வியாக மாற்றிடும். அதே மாதிரி இங்கே ஜேக்கு அதாவது ஜேக்கு ரெலவெண்ட்டாக இங்கே என்ன இருக்குது, ஐ. டிக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்குது, ஜே இருக்குது. ஹைச்சுக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்குது, ஏ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து ஒய் இருக்குது, பட் அதை கன்சிடர் பண்ணாது. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு ரெலவெண்ட்டான சோர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதே இதில் இப்போ நான் பார்க்குறேன். இதில் 2 ஏ இருக்குது, 2 ஏவுமே வந்து 2 வியாக மாறிடும். சி ஃபஸ்ட்டு ஏக்கு பதில் வியாக மாறிடுச்சு அஜித். அதே மாதிரி கேயூஎம் ஏஆருக்கு பதில் விஆர்னு மாறிடுச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஜேக்கு பதில் என்ன மாறி இருக்கு, ஐன்னு மாறி இருக்கு. ஏஜே. ஓகேவா? ஜேக்கு பதில் ஐன்னு மாறி இருக்கு. ஏஐ. கரெக்டா? ஏஐ ஐஜே அந்த மாதிரி. அதே மாதிரி டீக்கு பதில் ஜேன்னு மாதிரி இருக்கு. டி இங்கே இருக்கு, 4வது லெட்டராக இருக்கு. 4வது லெட்டர் டி இருக்கிறதுனால அதுக்கு பதில் ஜே மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து லெட்டர் பை லெட்டராக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து ஏஜே மட்டும்தான் இருக்கு, இங்கே வந்து விஐ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் வி மாறும், எங்கெல்லாம் ஜே இருக்கோ அங்கெல்லாம் ஐன்னு வரும். சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து ஜேக்கு ரெலவெண்ட்டான வேல்யூ எதுவுமே இல்லை, ஏன்னா இங்கே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏவை ஃபுல்லாக வியாக மாற்றிட்டு ஜே ஜே இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா ஜேக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஏக்கு பதில் வி மாற்றிருச்சு, ஜேக்கு பதில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஜேவை வந்து தூக்கி விட்டுச்சு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் வந்து டிரான்ஸ்லேட். சேம் திங் தான் ரீப்ளேஸும் ஒர்க் ஆகும்.
ரீப்ளேஸ் வந்து மொத்தமா எடுத்துக்கும். கரெக்ட்டா? ஏஜேக்கு பதிலு 2 வேர்டுக்கும் பதிலு இங்க வந்து வின்னு மட்டும் எடுத்துக்கும். இந்த இடத்துல ஒரு வேர்டுக்கு பதில் நீங்க வந்து விஜேன்னு போட்டாலே வந்து அந்த ஏஜே 2 இது காம்பினேஷனா இருந்தாலே இது வந்து விஜேன்னு மாத்திரும். கரெக்ட் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஐடிஹெச்கேயூஎம்ஏஆர்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்கான முக்கியமான ரெண்டுமே மாற்றும். பட் ஆனால் அது சேஞ்ச் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதில் வந்து சி ரீப்ளேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ரீப்ளேஸில் வந்து இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம், ஜிஓன்னு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏவா மாற்றிடும். ஸோ ஏஓஜிஎல்இன்னு வரும் ஆன்சர். இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டில் ஜிக்கு பதில் ஏன்னு மாற்றிடும். கரெக்டா? ஏ ஓக்கு பதில் எதுவுமே இல்லை இங்கே. ஸோ அப்போ ஓவெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ ஓலாம் இல்லை, ரிமூவ் பண்ணிடும். ஏஏஎல்ஏ. ஸோ இதுதான். அதே மாதிரி நல்ல வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்லுனா ஒன்றும் இல்லை, இந்த இது இது வந்து ஒரு எம்டி வேல்யூ, ஸ்பேஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எம்டி வேல்யூ. இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஆகுது, ஐ மீன் ரீப்ளேஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்லேட் என்ன பண்ணுதுங்கிறது வந்து பார்க்கலாம். நல்லா வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா போத் வேல்யூ பிகம்ஸ் நல். ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ இது வந்து ரொம்ப க்ரூசியல். இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ் டேபிளில் எடுக்கலாம். சரி, ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிள் டாஸ்க்ஸ் வந்து நான் வந்து நம்ம GitHub பேஜில் ஆட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் டைரக்ட்லி ஒர்க் ஆன் தட்.